தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கிளை. ஐக்கிய தேசிய கட்சியின் யாப்பை ஜனநாயக மயப்படுத்தாமல் நாட்டுக்கு புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்த ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்து நாட்டு மக்களை ஏமாற்ற முயல்வதாக தேரர்கள் தெரிவிக்கின்றனர். நாட்டின் அரசியலமைப்பை மாற்றுவதற்கு முன்னர் அவர் கட்சியின் சர்வாதிகார யாப்பை மாற்ற வேண்டும் என மீட்டியாகொட குணரத்ன தேரர் சுட்டிக்காட்டுகின்றார். සමහර වෙලාවට මට පේනවා මේ විවස්ථා කතාව අද අජීර්ණයක් බවට පත් වෙලා තියෙනවා. අජීර්ණයක්. ඒකට හේතුව சிலவேளை எமக்கு இவ்வாறு தோன்றும். இன்று இந்த அரசியலமைப்பு என்ற கதையை யாராலும் ஜீரணிக்க முடியவில்லை. அதற்கு காரணம் ஒன்று உள்ளது. அதாவது இந்த அரசியலமைப்பு முறை இந்த நாட்டிற்கு பொருந்தாது, இது ஒரு சூனியம் என ஐக்கிய பிக்குகள் முன்னணியை முதலில் கூறியது. அன்றிலிருந்து நாம் அந்த நிலைப்பாட்டிலேயே உள்ளோம். தற்போது இந்த அரசியலமைப்பு கதையுடன் ரணில் விக்ரமசிங்கே இணைந்துள்ளார். பௌத்த தர்மத்திற்கு ஏற்பவே இந்த அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். பௌத்த தர்மத்திற்கேற்ப அது எவ்வாறு இடம் பெற்றிருக்க முடியும்? அவர் அதிகாரத்தில் இருந்த காலத்தில் பௌத்தர்களுக்கு இடம் வழங்கினாரா? பல வருடங்களாக ஐக்கிய தேசிய கட்சி தோல்வியை தழுவி வருகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் யாப்பு ஒரு சர்வாதிகார யாப்பு. அந்த யாப்பில் என்ன உள்ளது? அங்கு ஜனநாயகம் இல்லை. மக்களை தவறான திசையில் அனுப்ப முயற்சிக்கின்றனர். ரணில் விக்ரமசிங்கே என்பவர் செயற்திறனற்ற ஒரு தலைவர். ஐக்கிய தேசிய கட்சி ஒருபோதும் இவ்வாறு தோல்வியை தழுவவில்லை. இதற்கு முன்னர் ஒருபோதும் அவ்வாறு இடம்பெறவில்லை. இது ஒரு பிரதான அரசியல் கட்சி. இன்று இந்த கட்சி கரைந்து சென்றுள்ளது. தற்போது என்ன செய்வது என மக்கள் சிந்திக்கின்றனர். பொதுமக்கள் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். අන්තිම පල්ලෙහා අඩියට වැටිලා තියෙන්නේ. දැන් මේ විවස්ථාවෙන් බලනවා කොහොමද මොකද්ද කරන්නේ. නමුත් ඒව සාර්ථක වෙන්නේ නැහැ. මහජනයා පිළිගන්නේ නැහැ. டி.எஸ். சேனநாயக்க, டாட்லி சேனநாயக்க, சர் ஜான் கொத்தலாவல, ஜே.ஆர். ஜாவதன, ஆர். பிரேமதாச, டி.பி. விஜயதுங்க ஆகிய பிரபல தலைவர்களின் அதிகாரத்தின் கீழ் ஐக்கிய தேசிய கட்சி 3 தசாப்தங்களாக இந்த நாட்டை நிர்வகித்தது. எனினும் தற்போதைய தலைமைத்துவத்தின் கீழ் ஐக்கிய தேசிய கட்சி அடுத்த ஜனாதிபதி தேர்தலிலும் தோல்வியடைந்தால் 28 வருடங்களாக தோல்வியடைந்த தலைவராக ரணில் விக்ரமசிங்க வரலாற்றில் இடம் பிடிப்பார் என தேரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.